ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறால் தான். மார்க்கெட்டில் பார்த்ததும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி அந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிகளுக்காக சேவ் பண்ணி வச்சுட்டோம். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதுக்கப்புறம் கட்டிங் ப்ராசஸ் தான். லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் இந்த குக்கர் வேற அப்பப்போ டார்ச்சர் பண்ணுது. ஒரு வழியாக எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சாதான் நல்ல தூக்கலாக இருக்கும் வாசனை. எனக்கு இந்த சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்போவுமே அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு நான் அரைச்சிக்கிறது. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரேவி டைப்பில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னொரு பக்கம் எங்கள் அத்தை சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது இறாலை அப்படியே அதில் கிரேவியில் ஆட் பண்ணாமல் தனியாக வதக்கி வச்சு அதில் வரக்கூடிய தண்ணியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்காதாமா. கர்ம கர்மா போய்தல போயா. ஃபைனலாக கொதிக்கிற மசாலாவில் நம்ம இப்போ எடுத்து வச்ச இறாலை போட்டு நல்லா வதக்கி விட்டு மசாலா சாந்து அதில் சாறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், நல்லா கும்முன்னு ஒரு வாசம் வரும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆனியனை போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா மாசா இருக்கும். இந்த மாதிரியான டெய்லி விளாக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.